ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலிக் கோஸ்ட். இன்றைக்கி வந்து ராகுலை ப்ராங்க் பண்ணுவோம், ஓகேவா? ஒன்றும் இல்லை, அவனோட ஃபோன் கொடுத்துட்டு போயிருந்தான் காலையில் கம்பெனிக்கு போகும்போது. ஏன்னா அவனோட அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை அது போட்டுருந்தா பார்த்துருப்பீங்க, போடலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு அது பரத் அவங்க அப்பா வச்சு ப்ராங்க் பண்ணோம்ல, அதில் ஃபுல்லாகவே நாங்கள் அந்த ஃபோன்லேயும் என்னோடய ஃபோன்லேயும் அப்புறம் இன்னொரு ஃபோன்லேயும் எடுத்தோம். அதனால காப்பி பண்ணுறது காலையில் கேட்டிருந்தேன். பைக்கில் எனக்கோசமே வந்து கொடுத்துட்டு அப்புறம் போனான் அப்போ அவன் கம்பெனிக்கு. இன்றைக்கி வந்து அவனோட ஃபோன் வந்து தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்ட போகிறேன். ஆனால் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. எங்கடா ஃபோனு? ஆமாம், ஃபோன் அங்கே வச்சுட்டேன், மறந்துட்டேன். ஃபோன் அங்கே வச்சுட்டேன். எனக்கு கடையில் தான் இருக்கிறேன். இப்போ வர சொல்லியிருக்கேன். அவனே கால் பண்ணான், எங்கடா இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டான். இங்கே பாருங்கள், இங்கே எதாவது தெரியுதா? இதுக்குள்ளே தான் நான் கேமரா வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோம், ஆனால் நான் வாய்ஸ் தனியாக போடணும். இந்த பாருங்கள், அவனோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. அவனோட ஃபோன் தான் இது. 1 hour later. அங்க இருந்து எவ்வளவு டிராபிக் தெரியுமா வரதுக்கு? அங்க வர இப்ப இது கிட்டடா கரெக்டா மாசுக்கு போடலடா புடிச்சிட்டு இருக்காங்கடா. எப்பா கரெக்டா நான் எங்க தெரியுமா, இந்த ஆர்ட்ஸ் சர்ச் இருக்குல்ல, அங்க ஒரு இது இருக்கு. அது என்னது, டிராபிக்டா சிக்னலா, அந்த இடத்துல கரெக்டா நான் இங்க வந்துட்டு இருக்கேன். அவன் போலீஸ்காரர் எங்க இருந்து வந்தான்னு தெரியல. அங்க இருந்து உள்ள குடுன்னு ஓடி வந்த உடனே இங்க என் பக்கத்துலயே 2 பேர் நின்று இருந்தானுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். பல்சர் பைக்ல நின்று இருந்தானுங்க. வந்தோடனே சாவி எடுத்துன்னு நீ ஓரமா வாப்பான்னுட்டு இருக்கா. என்ன பின்னாடி போக சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா அங்க வண்டி நின்றுட்டு இருக்க. நான் எங்கிட்ட பின்னாடி முன்னாடி போயிடுறேன். எப்ப நீ போனான்னு சொல்லிட்டு அப்பதான் டக்குன்னு ஒருத்த முன்னாடி போனா. சரி நான் அப்படியே நின்று நீ போனான்னு சொல்லிட்டு பாவம் அது எத்தனை பேர் மாட்டோம். அப்பா வெளியே போனா மாஸ்க் போட்டுன்னு போடா, மாட்டிக்கிட்டு போறா. நாம போடுவோம் மச்சான், நம்ம சேஃப்டி நாம தான் பார்ப்போம். இது வாட்சிட்டு இது போடலடா, பேட்டரியா போட்டு சொன்னல. வேலை இருக்குடா, வேலை இருந்துச்சு. அப்படி என்னப்பா வேலை பார்த்தேன்? வீட்டுல கெஸ்ட் வந்தாங்க. ஓஎன்டி கம்பெனில சரியா ரெண்டு எம்ஐ ஒரு ஓப்போ சீரி மாதிரியா? எங்க நம்ம சீரி என்ன சரி நம்ம போனுங்க. வெளியே சாப்பிட போலாம், பசிக்குது. நம்ம சீரி எங்க நம்பது எந்த ஏன் சீரி எங்க? சரி, ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகுறியோ? இல்ல நீ சொல்லு, நீ நம்பலாமா? வேணாம் பாத்துக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சா? மிஸ் ஆயிடுச்சா? ஏய் பசிக்கிறத எத்தனை வாடா. டேய் போய் சாப்பிடலாம். நான் வீட்டுல கூட இன்னும் சாப்பிடுறேன். பண்ணிக்கிறேன். டேய் காசுல அதுலதான் இருக்கு. சத்தியமா பர்ஸ்ல ₹1 இல்லடா. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? உண்மையாவே காணாம போயிடுச்சுடா, கொஞ்சிச்சுடா. நீ அவ்வளவு சீக்கிரம் தொடக்க மாட்டேன். ஏய் லூசு, நான் கார் டிக்கில வச்சுட்டு போயிருந்தா யார் எடுத்தாங்கன்னு தெரியலடா. கார் டிக்கில எப்படி வச்சுட்டு போனா? இதுக்கு போனான்ல, மண்டபத்துக்கு போனான்ல, நேத்த சொல்லிட்டு நல்ல சொந்தக்கார வரவங்க மண்டபத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் கார் டிக்கி ஓப்பன்ல இருந்துச்சு. வாட்ச்மேன் வந்து எங்களை கூப்பிட்டு உள்ள போயிருந்தாரு. அப்புறம் கார் டிக்கிலே நான் அங்கேயே வச்சுட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு சிலிண்டர் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, வீட்டுல இறக்கி வச்சுட்டு அது கார் டிக்கி ஒழுங்கா போடாம போயிருக்கேன். அங்கேயே பார்த்தேன் நான், ஒரு 4-5 பர்சன்ட் சுத்திட்டு இருந்தாங்க. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நீ போன் பண்ணி பாத்தியாடா? டேய் எல்லாம் பண்ணா எதுவும் பண்ண முடியாதா? டேய் நிஜமா சொல்றா? டேய் நிச்சயமாடா, லூசாடா நீ.
டேய் என்னடா சும்மா விளையாடிட்டு இருக்க? டேய் பசிக்குதுடா, எத்தனை நாடா டேய் சும்மா இது பண்ணாத, எத்தனை நான் பசிக்குது. பாரு எத்தனை பேர் கால் பண்ணியிருக்காங்க மட்டும் பாரு, என்ன நான் பண்றது அப்படின்ட்டு. பாக்ஸ் எடுத்துட்டு வான்றாங்க. நான் கொடுத்துருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்லவே கூடாது. சரி போன் வந்து தண்ணியில ஊந்துச்சு அந்த மாதிரி ஏதோ சொல்லலாம்னு நினைச்சேன். டேய் சும்மா விளையாடிட்டு இருக்காதடா, 2 மாசம் சாலரிடா அது. டேய் உன்னதான்டா பேசிட்டு இருக்கேன். டேய் இல்லடா, நம்ம இது பண்ணலாம்டா. என்ன பண்ணலாம்? ஐக்ளூட் வச்சு ஓபன் பண்ண கண்டுபிடிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு பாரு, அவர்கிட்ட பேச பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நான் இந்த மாதிரி ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. பாக்ஸ்ல எடுத்துட்டு வாங்க. டேய் நேத்து உங்க குத்துதே தப்பா போச்சுடா. ஏன்டா டேய் நான் ஏய் கால்ல நான் குத்தேன். நான் என்ன வேணும்னு பண்ணேன். இன்னி வரைக்கும் பின்ன தொலைச்சிட்டேன். என்னைக்குனா உன் மொபைல் நீ எடுத்து உன் டிக்கில வச்சிருக்கியா சொல்ல பார்க்கலாம். நீ எப்பவுமே பாக்கெட்டுக்குள்ள தானே வச்சிருந்த போற. ஏய் 2 மொபைல் 3 மொபைல் இருந்துச்சுடா. சேவ் பண்ண வந்துச்சு. சரி அதான் சரி அந்த மொபைல் எடுத்து வைக்க வேண்டியது தானே. கஸ்டமர் திட்ட மாட்டானா? டேய் டேய் நீ விளையாடிட்டு இருக்க, நிஜமா சீரியஸா சொல்லிட்டு இருக்கியாடா? நீ என்ன பண்ணி மச்சான். ஆனா பாரு வேணா உன் போனுக்கு வேணா கால் பண்ணி கூட பாரு, நாட் ரீச்சபிள் தான் வருது. வேணா கால் கூட பண்ணி பாரு, நாட் ரீச்சபிள் தான் வருது. விளையாடலடா ரகுல், காலையில இருந்து உன் போன் சுவிட்ச் ஆஃப். டேய் என்னடா இத்தனை தடவை கால் பண்ணிருக்க? நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கியா? பைத்தியக்காரனே, நிஜமாதான். இங்க பாரு 3 மணில இருந்து நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. பாரு 3 மணில இருந்து நான் உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. ராஜேஷ் கேட்டேன், இன்னும் பசங்க எல்லாரையும் கேட்டிருக்கேன். நான் விளையாடல. நான் டேய் என்னடா டேய், உன் தங்கச்சிக்கு சொன்னேன், உன் தங்கச்சிக்கு சொல்லாத அப்படி அவன் சொல்லி. எதுவுமே சொல்லல. எங்க நான் நீ சொல்லாத. கடைக்கு போ, அண்ணா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கு தான் சீக்கிரம் வர சொன்னேன். உன் தங்கச்சிக்கு அவங்க வந்த உடனே கொஞ்சம் வர சொல்லுமா, இந்த மாதிரி போன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. விளையாட்டுக்கு பண்ணலடா பைத்தியக்காரன். டேய் நீயும் வாங்கும்போது கூட தானே அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் அது. வாங்கணும்டா. இப்ப நான் அசால்ட்டா தொஞ்சிச்சுன்னிட்டு இருக்கேன். இப்ப யாரு வாங்கி கொடுக்குறது எனக்கு? அசால்ட்டா நானே காலைல இருந்து எங்க அம்மா கிட்டே சரியான திட்டு, எங்க அப்பா கிட்டே சரியான திட்டு. வந்தவங்களே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கும். சும்மா தேடி தேடி எனக்கு மொபைல் வேணும் உனக்கு. தேடிக்கலாம்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லியிருக்கேன்டா. எங்க யார்கிட்ட சொல்லியிருக்க? ஒரு அண்ணா கிட்ட சொல்லியிருக்கேன்டா. எந்த அண்ணா கிட்ட? ஆனா இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரின்ட்டு அந்த அண்ணா சொன்னா ஒரு 4 hours டைம் கொடு, நான் அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறேன். 3 மணி ஆச்சு கண்டுபிடிக்கலாம் முடியும் அப்படியே. நாங்க சுவிட்ச் ஆன் ஒரு டைம் சுவிட்ச் ஆன் ஆனா போதும், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் சுவிட்ச் ஆன் ஆகவே இல்லை. இப்போ சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அவ்வளவு பெரிய மொபைல் எடுத்துட்டு போவான், அவ்வளவு சீக்கிரம் சுவிட்ச் ஆன் பண்ணுவான். ஏய் அந்த போன் வச்சு அவனால என்ன பண்ண முடியும் சொல்லு? தெரியுதுடா. இப்ப போன் இல்லைன்னா என்ன பண்றது? அந்த போன் வச்சு என்ன பண்ண முடியும் கேட்கல. ஏன் டிஸ்பிளே மாத்த டிஸ்பிளேக்கு வைக்க முடியாதா? பேட்டரி வைக்க முடியாதா? வேண்டாடி. ஐகுட் லாக் தவிர மத்தபடி அந்த போன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமே. ஸ்பேருக்கு நான் வேணும்ட்டு தொலைப்பேனடா. உனக்கே தெரியும், நான் வண்டி சாவி நீங்க வச்சுட்டு வந்தாலே நான் வாங்கி தருவேன். என்னடா வண்டி சாவி இது வச்சு? அதான் நானும் சொல்றேன். உன் பொருள் நான் மட்டும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி என் பொருள் எத்தனை வாட்டி அங்கங்க வச்சுட்டு வந்திருக்க. என்ன வேணும்ட்டு ஆவறாங்க சொல்லு? ஏதோ ஒரு வேலையில நான் இருக்கேன். ஏதோ ஒரு வேலையில உன் மொபைல் வச்சுட்டு வர வேண்டியதானே. என் மொபைல் எதுக்கு எடுத்துன்னு போன நீ? என் மொபைல் போனா பரவாயில்லையாடா? அப்ப என் மொபைல் போயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ? பசிக்குது. நான் என்ன பண்ணிட்டு சொல்லி சாப்பிடலாம். அதுக்கு என்ன மொபைல் அதுல போடுறது? நான் வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லிட்டான்? நம்ம சரத்து போனாமா மொபைல் அப்ப வேற என்னப்பா சொல்லுது? அப்ப நானே நீ கம்பெனிக்கு எடுத்துட்டு போனேன், அது மிஸ் ஆயிடுச்சு. நான் வண்டியே எடுத்துன்னு போறது இல்ல. நீ வண்டியில போறியா? நீ காலைல வண்டியில வந்து அக்கா கூட வந்துட்டு போறேன். காலைல 6 மணிக்கு அதாங்க நான் காலையிலே எனக்கு ஒரு காலையிலே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சார் மொபைல் கொடுக்கணுமான்னு. சரி அதுல இருந்து வீடியோ ஏதோ காப்பி பண்ணோம் நாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்து இதுவா போச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஏதாவது யோசிடா. நான் ஒண்ணு இல்லடா, நான் நெக்ஸ்ட் 11 12 எடுக்கலாம்னு இருந்தேன். 11 12 எடுத்து கொடுத்துறோம். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் யாருக்கு? யார் 11 12? நீதான். இங்க இருக்கிற 5 மொபைல் இதெல்லாம் சேர்த்து வித்தா கூட
புதுசு எடுக்க முடியாது. எனக்கு தெரியலப்பா, நான் நெக்ஸ்ட் 11 12 தான் எடுக்கலாம்னு இருந்தேன். எனக்கு அது விட்டு நெக்ஸ்ட் எனக்கு எடுத்துக்கூடாது. எனக்கு 11 எடுத்துக்கூடாது, அவ்வளோதான். 11 வேணும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணா நான் தரேன், அவ்வளோதான். எனக்கு 11 வேணும். அவனுக்கு வேற ஏதோ மொபைல் தரேன். இதான் மச்சான். புதுசு மச்சான். எது அப்கமிங் 30? நான் சும்மா ரெடியா விளையாடாதடா. எனக்கு போடா ஏய், விட்றா மச்சான், டேய். என்ன மச்சான், இதே இன்னும் 2 மாசம் சும்மா விட்டு வந்திருந்தா சும்மா இருந்திருப்பியா நீ? 2 மாசம் வெயிட் பண்ண, அப்புறம் என்ன நீயே 2 வாங்கி மாசம் வெயிட் பண்ணவே? எத்தனை நாள் கழிச்சு மொபைல் எல்லாமே திரும்பி இப்பதான் கஷ்டப்பட்டு உன்னை வாங்கியிருக்கேன். அதையும் தொலைச்சு வந்துட்டு சும்மா இது பண்ணா உனக்கு இதெல்லாம் தரலான்னு ஆசையா எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம்டா. சும்மா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போர் வச்சுச்சாங்க. அந்த மொபைல் தான் வேணும். சரிடா, புதுசா யூஸ் பண்றா. நீ இதை வச்சுக்கோ, எனக்கு அது 7 கூடாது. 7 அர்த்தம் போறான், அவ்வளவுதான். 7க்கு மேல இதை போட்டு கூடாது. ஏய், 7 மச்சான். எந்த எப்படி நான் கொடுக்க முடியும் சொல்லு? அப்ப எந்த நான் ஏய், கொடுத்தேன் நானு. இது வந்து என் கண்ணு முன்னாடியே நீ எடுத்துட்டு போற கணக்காகும். அப்ப அது உன் கண்ணு முன்னாடியே நீ வச்சுட்டு வந்த கணக்கு தானே அது. நீ கண்ணு முன்னாடி தானே வச்சுட்டு வந்த நீ. நான் வேணுட்டு துவைக்கலடா. துவைக்கலாடா, வாஷிங் மிஷின்ல போட்டேன்டா. சொல்லு. டேய் வேற இங்கிலீஷ் டேய், அம்மா கிட்ட நான் என்னடா சொல்லுவேன் நானு? டேய், எக்ஸ்சேஞ்ச் பண்ணான்னு சொல்றான். என்னது exchange பண்ண? மைக்லாம் இருக்கு பாருடா இதுல. மைக் மைக்லாம் இருக்குடா. யூடியூப்ல அவங்க இதுல யூடியூப், Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அதான் இவ்வளவு சொல்றல. நீ வச்சுக்கோ, நான் இந்த மொபைல் நான் வச்சுக்கிறேன். தரந்தா போட்டோ சர்ச் காப்பி பண்ணிட்டு தரந்தா. இது வச்சுக்கோ மச்சான். ஒரே ஒரு 2 மாசம் நீ அதே மாதிரி திரும்பி சேர்த்து வச்சு வாங்கிடும். ஆமா, திரும்பி சேர்த்து வச்சு வாங்கிடு. தொலைக்கிறது நீ திரும்பி கஷ்டப்பட்டு வாங்குறது ஒத்தனா? எனக்காக பண்ண மாட்டேன். அதான் இதை நான் எனக்கோசரம் நீ என்ன பண்ணிருக்க சொல்லு. எங்க 1 2 3 சொல்லு பாக்கலாம். 1 2 3 என்ன எனக்கோசரம் 3 பண்ணி என்ன பண்ண சொல்லு பாக்கலாம். நான் என்ன பண்ணேன்? அதான் எதுவும் பண்ணல. எந்தெந்த 1 2 3 4 9 சொல்லியிருக்கா. ஐடியா சொல்றேன். அவன் ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுப்பாங்க. 2 பேரும் இப்ப கோயிலுக்கு போலாம். அந்த பேர் ஒரு நாள் இருந்துதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே காசு தான். அவர் போய் வாங்கிக்கலாம். நீ உட்காரு. நீ பாரு. ஏய், 1 ரூபாய் கல்லா கட்டில இருந்து டேய் டேய் மொபைல தொலைச்சிட்டு 1 ரூபாய் கேக்குறே. சும்மா ராடி, அம்மா திட்டுவாங்க. டேய் நீ யார் மச்சான்? நீ யார்? காசுல வாழ்றவன்டா. காசு இல்லாம வாழ்றவன்டா நான். ஏய், சும்மா வா. நீ வச்சிருக்க புது ஷர்ட் போட்டிருக்க. இங்க புதுசு. இது புதுசு. கிஃப்ட் சாவி எல்லாமே வச்சிருக்க. சாமி உன்கிட்ட இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் நீ பழைய போட்டுட்டு மச்சான். நீ போட்டுட்டு இருக்கிறதா நானும் போட்டுருக்கேன். இந்த டல்லா இருக்கே, இந்த பிரைட்டா இருக்கு. இந்தாடா, சரிடா, இந்தா. தொலைச்சந்து நீ நான் உட்காரணுமா? சும்மா ராடி. எனக்கு சில்லறை எல்லாம் வேணாம், காசா போட்டு நீ உட்காரு. கலர் வேணாம். அந்த கலர் ரொம்பதான் இல்லையான்னு பார்க்கலாம். நீ எவ்வளோ உட்காரியா உட்காரு. எனக்கு அந்த ரொப்பிட்டு என்ன பண்றேன் எனக்கு எனக்கு நானும் 11 வாங்கலாம் தான் இருந்தேன். எனக்கு இது போட்டு நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு எனக்கு 11 வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். அதுதான் என்ன சீல் பிடிக்க வாடா காட்டுறேன். சர்ப்ரைஸ் வேணுமா வேணாமா? சொன்னல ப்ளூடூத் தரண்டா. தரம் வாடா. டேய் வாடா, உன் சத்தியமா தரண்டா. இந்த வாட்டி தரம் வாடா. தரம் வாடா. நம்பிக்கையே இல்லை. போனா போ. வா இங்க வா, உட்காரு வா. மச்சான், இப்ப சாப்பாடு வாங்கி தர பாரு. டேய், நீ மொபைல் கூட சாப்பாடு நான் பிரியாணி வாங்கி தரேன். ப்ராமிஸ். போலாம் வா. ப்ராமிஸ், நான் பிரியாணி வாங்கி தரேன். டேய், மொபைல் ஏதோ என்கிட்ட இருக்கிற மாதிரி நல்லா போலாம். பின்ன நல்லா மச்சான். எனக்கு 11 வேணும். 11 இந்த ஜோப்ல வச்சிட்டு இருக்கேன். இந்த ஜோப்ல 12 Pro வச்சிருக்கேன். வேணுமா? நட்ராடி ஆகிருக்காது. நட்ரா 12 11 நட்ரா. சரி நட்ரா. எங்க போற? போலாமாடா? திரும்பி இப்ப டோர் சாத்தி போயிடுவேன் நான். இந்த வாட்டி போனா போட்டுமே உங்ககிட்ட 20 ரூபா பார்த்துட்டேன். அதுக்கு தான் வந்துட்டு திரும்பி.
ஏய் இன்னும் நிஜமா சொல்ற 20 ரூபாய் மட்டும் தான் நான் பார்த்தேன் என் அக்கௌண்ட்ல இருக்கு ப்ரோ. நிஜமா இருக்கு ஏய் அது நான் காலையிலே பார்த்தேன்டா. அது வந்து ஏதோ இருந்துச்சு. இருந்துச்சா? ஏய் வா நான் பிரியாணி வாங்கி டேய் லாஸ்ட்ல 1 ரூபாய் தான் இருந்துச்சு அவ்வளவுதான் அக்கவுண்ட்ல. டேய் 1 ரூபாய்க்கு முன்னாடி பாத்தியா நீ? டேய் அதான் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. டேய் இருக்குடா. இப்போ என்ன டேட்? டேய் ஒரு நிமிஷம்டா நான் பார்த்தேன். பாத்தியா? அதுக்குள்ள இருந்துச்சு. அதுக்குள்ள அது இருந்துச்சு. எப்படி டாக்ஸ்ல ஆச்சுன்னு தெரியல எனக்கு. ஆயிடுச்சு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நடுப்புலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டியா? ஏய் இல்ல நான் நடுறா அந்த போன்லயே போயிடுச்சு நடுப்புலாம். சரி உட்காரு இங்க கீழே உட்காரு. சரி சரி ஒரு 1000 தோப்புக்கார போட நான் உங்களுக்கு கிட்ட 11 எடுத்துறேன். 1000 தோப்பு. எனக்கு மொபைல் 11 ஒன்னு வாங்கி கொடு. 1000 தோப்புக்கார போட மச்சான். ஒட்டானே இப்போ 1000 போட்டா கொடுத்துருவியா? கொடுத்துறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நம்பலாமா? ப்ராமிஸ் மச்சான். 1000 போடணும். 1000 விஜய் 1000 போட்டு 1000 தோப்புக்கார போடணும். 1000 போட்டேன். ஜீரோக்கு வேல்யூ இல்லடா டேய். எந்த ஊர்ல ஜீரோ இல்ல? ஜீரோக்கு அப்ப வேல்யூ உன் இல்ல. போன் எவ்வளவு சொல்லு? ஏய் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல வேல்யூ இருக்கு. இந்த இல்ல ஜீரோல வேல்யூ இல்ல. சரி அதுக்குள்ள கை விடு. ஒன்னு இருக்கும். ஒரு நிமிஷம் இரு. அதுக்குள்ள கை விட்டு உனக்கு எதாவது ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. டேய் உள்ள என்ன வச்சிருக்க? உங்களை கை விடு. இந்த போனுக்கு என்னென்ன சொல்றான் பாருங்க. அங்க இது பாத்தியா? டேய் இது என்னடா மொபைல் வச்சு கேமரா? இதா கூட கவனிக்கல. இப்ப கடைக்கு வந்தா எவன் எடுத்துன்னு போனா எவன் என்ன எடுத்துன்னு போனாலும் உனக்கு கவலை இல்ல. எனக்கு என் பொருள் தான்ப்பா முக்கியம். டேய் 11 வாங்கலான்னு இருந்தான்டா டேய். ஆமா வாங்கி தராது இவருக்கு 11. இங்க பாருங்க போன் நல்லா கொஞ்ச நேரம் தானே இருக்கு. அதிகம் என்ன கழிச்சல? அதான் மச்சான் தொலைஞ்சிச்சுல விட்டுரு. தொலைஞ்சிச்சு தானே. அவன் எடுத்து கொடுப்பாங்க. தொலைஞ்சிச்சு தானேங்க. அவன் விட்டுருன்னா ஒரே வாரத்துல விட்டுருன்னா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவனை வச்சு ப்ராங்க் பண்ணது. டேய் நான் நிஜமா நானும் ஒத்தன் தடவை கால் பண்ணியிருக்கேன். நான் இது பண்ணது அவ்வளோ கால் ஹிஸ்டரியை பார்த்து தொலைச்சிட்டு தான் நினச்சிருந்தேன். ஆனா இவன் சத்தியமா டென்ஷன்லாம் ஆகணுங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரி போன் தொலைச்சிட்டான் அப்படின்னு இருந்தானே வச்சுக்கோ தலைக்கீழ ஆடி இருப்பேங்க நானு. அதான் நம்ம பையன் பணக்காரங்க. வேணா இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணுங்க. எது கேட்டாலும் கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம் இவங்க லிங்க் வரும் பாருங்க. கீழே எந்த லிங்க் வரும். நான் ஒரு வேஸ்ட்டுங்க. இவங்க வேணா பாருங்க கொஞ்சம் காசு ஜாஸ்தி வரும். வாங்கிட்டு கமிஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் சொல்றேன் அந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? அது ரெக்கார்ட் ஆகுதா என்ன ஆகுதுன்னே தெரில. நான் பாட்டு பேசிட்டே இருந்துட்டேன் இவ்வளோ நேரமா. ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணோம்னா அதான் இது ஒன்று ஷர்ட்டு 2 ஷர்ட்டு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வாங்கினோம். ஆனால் இப்போ எல்லாம் சின்னஸ் பண்ணிட்டாங்க. ஏமாற்றிட்டாங்க. ஹெட்பிக்ஸ் அவ்வளோதான். அப்படியே நம்ம கிளம்பலாம். 2 பேரும் வந்தோம். இப்போ அப்படியே கிளம்பலாம். ஓகேங்களா? டிமார்ட் வேறு எதுவும் இல்லை. டிமார்ட்டுக்கு தான் வந்தோம். இவ்வளோ நேரம் ஆச்சு. நம்ம வந்தே ஒரு 1 ஹவர் ஆச்சு. சரியான கூட்டங்க. மழை பெய்யுது. எப்படி போறது? செம மழை பெய்யுது. மெட்கார்டு போட்டான் இல்லைனா கஷ்டப்பட்டிருப்பான். சரிங்க நான் தான் ஓட்டியிருப்பேன். இவெல்லாம் ஓட்ட கொடுத்துருக்க மாட்டேன். எல்லாம் வட்டி என்ன பின்னாடி உட்கார வச்சுட்டு இவன் சேஃபாக ஓட்டிருப்போம். ஆமாங்க நான் உங்களுக்கு போன வீடியோவில் ஒன்று காட்டல இல்லைங்களா? பீஸ்ட் தெரியுதுங்களா? பீஸ்ட் அது நாங்கள் படம் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுருந்தோம். எப்படி